வணக்கம், நான் உங்கள் சித்ரா லிங்கேஸ்வரன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கில், அதாவது நம்ம சுடிதார் ஸ்டிச் பண்ண பேலன்ஸ் ஃபேப்ரிக்கில் பட்டன்ஸ் எப்படி தைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இப்போ ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, கமீஸாக இருந்தாலும் இந்த இடத்துலலாம் நம்ம ஃப்ரண்ட்டில், கமீஸாக இருந்தால் ஃப்ரண்ட்டில் பட்டன் வைக்கிறது, ப்ளவுஸாக இருந்தால் பேக்கில் பட்டன் வைக்கிறது, ஸ்லீவாக இருந்தால் சென்டர்லலாம் பட்டன் வைக்கிறது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது நம்மளோட ஃபேப்ரிக்லேயே நம்மளே வீட்டில் எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க, மெட்டீரியல் என்ன தேவை, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த நம்ம சுடிதார் தைச்ச இந்த மாதிரி பேலன்ஸ் ஃபேப்ரிக்கு என்ன சைஸில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டன்ஸ் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி பட்டன்ஸ் இல்லைனா கூட ஷர்ட்டில் வர பட்டன்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் கிடைக்குது. அந்த மாதிரி பட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெருசாக இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் பெரிய பட்டன்ஸ் சொல்கிறேன். இல்லைனா ரெகுலர் ஷர்ட்டோட பட்டன் பேலன்ஸ் இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கூட நம்ம பெரிய பட்டன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சிசரு, த்ரெட்டு, ஊசி எடுத்திருக்கேன் தைக்கிறதுக்காக, ஊசி நூல். இதோட பேக் சைடில் மேலே வந்து ஸ்மூத்தனாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஸ்மூத் சைடை மேலே வச்சுட்டு தைக்கிற சைடை கீழே வச்சுட்டு நல்லா ஃபஸ்ட்டு நான் இப்படி இறுக்கமாக பிடிச்சிக்கிறேன். நான் ஃப்ரண்ட் பொசிஷன் காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இது எல்லா கலரும் சேர்ந்துருக்கு. இப்போ எனக்கு இன்கேஸ் ரெட்டு வேணும், நல்லா பளிச்சுட்டு தெரியறதுக்கு ரெட்டு வேணும்னா கூட நம்ம ரெட்டை ஃபோக்கஸ் பண்ணி இப்படி நகர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் வச்சு நான் சுற்றி காமிச்சேன். இது சுடிதாருக்கு மேட்சிங் தாங்கிறதால எந்த கலர் வந்தாலும் நமக்கு நல்லா தான் இருக்கும். டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒரு சுற்றிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கிரிப்னஸ்க்காக ஊசி நூல் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே குத்தி இப்படி எடுத்துருங்க. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு உள்ளே குத்தி இப்படி எடுத்துட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா டைட்டாக இப்படி டை பண்ணிக்கோங்க. இந்த டை நம்ம பண்ணாலே பார்த்தீங்கன்னா கிரிப்னஸ் பாருங்கள், ஃபினிஷிங் சுருக்கம்லாம் இல்லாமல். ஏன்னா ஃபேப்ரிக்கில் கொஞ்சம் சுருக்கம் இருந்தால் கூட நம்ம இங்கே டைட் பண்ணுறதுல அந்த சுருக்கமே போயிட்டு நீட்டாக மாறிடும். அதுக்கப்புறமா திரும்ப ஊசிக்குள்ளே நூலை கொடுத்து எடுக்கும்போது இப்படி முடிச்சு போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி சுற்றி சுற்றி செஞ்சு கொண்டு வாங்க. ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான். இந்த சம்மரில் பசங்களை யூட்டிலைஸ் பண்ணி அவங்கவுங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம். கான்ட்ராஸ்டான துணியை எடுத்து கூட நம்ம கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக்கை மேட்ச் பண்ணி தான் பட்டன் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஃப்ராக்ஸ்லாம் இருக்குது, குழந்தைங்க ஃப்ராக்ஸ்லாம் இருக்குன்னா கூட அந்த ஃப்ராக்ஸில் அவங்க வேறு கலர் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி பட்டன்ஸ் ரெடி பண்ணலாம். சுற்றி சுற்றி இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம தைக்கிறது தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நல்லா டைட் பண்ணிவிட்டு ஃபைனல் இது பண்ணும்போது ஒரு 2 to 3 டைம்ஸ். இப்போ நான் கட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஊசி இப்படி உள்ள கொடுத்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஓவரால் த்ரெட்டை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ட்ரிம் பண்ணணும். இதை பாருங்கள், நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக இந்த ஓவரால் த்ரெட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் ட்ரிம் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ட்ரெஸ்ஸில் வச்சு தைக்கும் போது ஃபிட்னஸ் இருக்கும். ஜஸ்ட்டு வெறும் சுற்றி மட்டும் எடுத்தால் கூட நமக்கு நாட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. அதுக்காக தான் நம்ம உள்ளே கொடுத்து நம்ம முடிச்சு போட்டுட்டோம். இந்த பாருங்கள், ஃபுல்லாக நம்ம ட்ரிம் பண்ணியாச்சு. இந்த ஃபேப்ரிக்கை நான் பேஸில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஏன் ப்ளவுஸ்லேயே வச்சா எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஃபேப்ரிக் பட்டனை இப்போ இந்த இடத்துல வச்சு இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரியே ப்ளவுஸோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்லீவில் நமக்கு எங்கெங்கே தேவையோ லைனாக வேணும்னா கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஃப்ரண்ட் நெக்கில் வச்சுக்கலாம், பேக் நெக்கில் வச்சுக்கலாம். சல்வாராக இருந்தால் ஃப்ரண்ட் நெக்கில் ஃபுல்லாக லைனாக நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் இது வெளியில் கொடுத்து நம்ம பண்ணுற மாதிரி, அதாவது காசு கொடுத்து வெளியில் பண்ணுற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குது. பட் நம்ம ஈஸியாக வீட்லேயே செய்யும்போது ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணோமா, நம்மளே இந்த மாதிரி ஃபேன்சி பட்டன்ஸும்
ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிளெயினாக பண்ணுறதை விட அடிஷ்னலாக அதில் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஒர்க் பண்ணால் அட்ராக்ட் பண்ண முடியுமோ அப்போ தான் டெய்லர்ஸை தேடி கஸ்டமர்ஸ் வராங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் நம்ம பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அடிஷ்னல் ஒர்க்லாம் இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்க மூலயமா அவங்களுக்கு நம்ம பண்ண வச்சாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், நிறைய க்ரியேட்டிவிட்டி கொண்டு வருவாங்க, அடுத்தடுத்து அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தால் ஊசியில் நூல் கோத்து பக்கத்துலேருந்தே நீங்கள் செய்ய சொல்லி கொடுங்க, தாராளமாக செய்வாங்க. அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்டோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க்கோட மீட் பண்ணலாம். நன்றி.